இணைந்து வைக்கிறது அந்த ரத்தம் தாங்க. அல்லேலூயா. அந்த ரத்தம் இல்லைன்னா நம்ம இல்லைங்க. இன்றைக்கும் நான் இந்த 60 வயதில பலனோடும் என்னை பார்த்த யாரும் 60ன்னு சொல்றதே கிடையாது. நான் என்றுமே இளமை அப்படிங்கிற மாதிரி கர்த்தர் என்னை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? நான் ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவர் அந்த கரத்தை காட்டினார். நான் பலவீனப்படும் போதெல்லாம் அந்த சாட்சியை சொல்லுவோம் பாருங்க. என்னை எங்கிருந்தோ ஒரு பலன் வந்து மூடிக்கொண்டுரும். நான் அவருடைய கரத்தை பார்த்தேன். நான் ரட்சிக்கப்படும் போது நான் உண்மையாக அவருடைய கரத்தை பார்த்தேன். அந்த கரத்திலே ஒரு நடுவிலே ஓட்டையை கண்டேன். அந்த ஓட்டையின் நடுவிலே ஒரு துவாரத்தை பார்த்தேன். அந்த துவாரத்தின் நடுவிலே ரத்தம் வடிவதை கண்டேன். அந்த ரத்தம் என் மேல் முழுவதும் பாய்ந்து என்னை புது மனுஷியாய் மாற்றினது. நொறுங்கி போன எலும்புகளை புதிய எலும்பாக மாற்றினது. புழுப்பிடித்த சரீரத்தை புதிய சரீரமாக மாற்றினது. தழும்புகளால் நிறைந்த என்னுடைய சரீரங்களை தழும்பற்றதாய் மாற்றினது. எனக்குள் ஒரு புது வல்லமையை கட்டளையிட்டது. அந்த ரத்தம் தான். அல்லேலூயா. அந்த ரத்தம் தேவனோடு கூட ஒப்புரவாக்குகிறது. ஆண்டவரே, நானும் நீயும் ஒன்று ஆண்டவரே என்று இணைக்கிறது. ஒரு பாட்டுக்காரர் பாடுகிறார் இல்ல, நீர் பார்த்தால் நான் பார்க்கிறீர், வாய் திறந்தால் நீர் பேசுவி என்று அவர் பாடுகிறது போல ஆண்டவரோடு கூட அந்த ரத்தம் நம்மை ஒப்புரவாக்குறது. அது மட்டுமல்ல, நம்மை முழுவதும் சுத்திகரிக்கிறது, பரிசுத்தமாக்குறது. தேவனோடு கூட ஒரு நல்ல ஐக்கியத்தை உருவாக்கி கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா ஆண்டவரே, அந்த சிந்தப்பட்ட ரத்தத்துக்கு முன்பாக நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் ஒரு தூசி, நான் ஒன்றுக்கும் பயன் இல்லாதவர். ஆனாலும் ஆண்டவரே, உம்மோடு ஒப்புரவாகுற, உம்மோடு ஐக்கியப்படுகிற, எல்லா பாவங்களையும் மன்னித்து பரிசுத்தமாக்குற ஒரு ஜீவியத்தை தருகிறீரே, அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நம்மோடு கூட போராடுகிறான் பாத்தீங்களா பிசாசு, அவனை வெற்றி சிறக்க பண்ணுவது ரத்தம் தாங்க. இன்றைக்கு இந்த காலையில எத்தனை பேர் போராட்டத்தோடு கூட புறப்பட்டு வந்திருப்பீங்க தெரியுங்களா? உங்களுடைய உள்ளத்தில் எத்தனை வேதனை இருக்கும் தெரியுமா? வெளியே நீங்க சிரிக்கலாம், ஆனா உள்ளத்திலோ பயங்கரமான பாரம், நிந்தை, அவமானங்கள், பிரச்சனைகள் தூக்கி சுமந்தவர்களாய் இந்த ஆலயத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கலாம். அவைகள் எல்லாம் சாத்தான் கொண்டு வருகிற சதி ஆலோசனைகள். ஆனால் இயேசுவின் ரத்தம் சாத்தானினுடைய எல்லா கிரியைகளை அழித்து நமக்கு வெற்றியை தருகிறது. அல்லேலூயா. மரணம் இருக்கிற இடத்திலே ஜீவனை கொடுக்கிறது, சாபம் இருக்கிற இடத்திலே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது, வியாதி இருக்கிற இடத்திலே நமக்கு சுகம் கொடுக்கிறது, தரித்திரம் இருக்கிற இடத்திலே நமக்கு செழிப்பை கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எந்த நிலைமையில் இந்த இடத்தில் வந்திருந்தாலும் தேவ ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடி ஒரு வெற்றியுள்ள மகிமையான வாழ்க்கையை இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கும் எனக்கும் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென், அல்லேலூயா. இந்த ரத்தம் பரிந்து பேசுகிறது. இந்த ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது. இது ஒரு முதல் பாயிண்டா நீங்க எடுத்துக்கங்களேன். இந்த ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது. எப்படி பரிந்து பேசுகிறது? ஒரு நாள் வயல்வெளியில் விளைந்த காணிக்கையை கொண்டு வந்து காயின் கர்த்தருடைய சமூகத்தில் படைத்தான். ஆபேல் மந்தையில் இருக்கிற தன்னுடைய மந்தையில் இருந்த ஆட்டை கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே படைத்தான். 2 பேரும் காணிக்கை செலுத்தினார்கள். கர்த்தர் சகோதரனுடைய ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார். ஆனால் காயினுடைய காணிக்கையை ஏனோ அவர் புறம்பே தள்ளிவிட்டார். தேவன் தள்ளிவிட்டார் என்ற காரணத்திற்காக
தேவன் மேல் கோபம் கொள்ளாமல் தன் சகோதரனின் மீது கோபம் கொண்டு அவனை கொலை செய்தான் காயின். கொலை செய்து அவனுடைய ரத்தத்தை பூமியில சிந்தினான். இப்போ அவன் மரித்து போனான். ஆபேல் மரித்து போனான். ஆனால் அவனுடைய ரத்தம் இருக்குது பாத்தீங்களா, அந்த ரத்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுச்சான். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போமா? கூப்பிடுகிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் அந்த காயினை பார்த்து சொல்லுகிறார், காயினே என்ன செய்தாய், என்ன நடந்தது? பூமியில் இருந்து ஆபேலின் ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஆண்டவர் எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். ரத்தம் எங்க இருக்கிறது? பூமியில் இருக்கிறது. இந்த ரத்தம் ஆண்டவரை நோக்கி தன் சகோதரன் என்னை கொன்று போட்டான் என்று கதறுகிறதாம். அல்லேலூயா. அதை வேதாகமத்துல வாசிக்கும் போது லேவியர் ஆகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போமா? கவனிங்க. மாமிசத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, ஆத்துமாவுக்கு பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே என்று சொல்லுகிறது. மாமிசத்துக்கு தேவையான உயிரை கொடுக்கிறது ரத்தம். ஆனால் ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்வது எது? ரத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய உடலுக்குள் இருக்கிற இந்த சரீரத்துக்கு ஜீவனை கொடுப்பது ரத்தம். நம்முடைய ஆத்துமாவுக்கு பலனை கொடுப்பது ரத்தம். ரத்தம் இல்லாமல் ஆத்துமாவும் இல்லை, சரீரமும் இல்லை. அல்லேலூயா. ஆகவே ரத்தம் மிக மிக முக்கியம். ரத்தம் ஜீவனுக்கு சமானம் என்று லேவியர் ஆகமம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாய் அந்த காயின் ஆபேலினுடைய ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தம் உயிருள்ள தேவனை நோக்கி கூப்பிடுகிறது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கெச்சமனே தோட்டத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 22ஆம் அதிகாரத்துல 44ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி அவர் சிந்தின ரத்தம், வேர்வையின் ரத்தம் நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தருடைய சமூகத்துல பரிந்து பேசுகிறதா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய செய்திகளை எல்லாம் ஒன்றொன்றாய் அளந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய செய்திகள் நம்மையும் மிஞ்சி போகும்போது நாம் அழிவுக்கு போய்விடக் கூடாது, நாம் சாபத்துக்கு உட்படக்கூடாது, நாம் மரணத்துக்கு உட்படக்கூடாது என்று சொல்லி ஆண்டவருடைய ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடலை பாடுவோமா? ரத்தத்தின் வேர்வையாலே மெத்தவுமே நனைந்தே. பாடுங்க. ரத்தத்தின் வேர்வையாலே மெத்தவுமே நனைந்தே. இம்மானுவேலன் உள்ளம் முருகிய வேண்டுதல் செய்தனரே. இம்மானுவேலன் உள்ளம் முருகிய வேண்டுதல் செய்தனரே. மாறி பெற்றவனே
எனக்காய் வேண்டுகள் செய்திடும் சத்தம் தோன்றித்தேடுதே. பாவி எனக்காய் வேண்டுகள் செய்திடும் சத்தம் தோன்றித்தேடுதே. ரத்தத்தின் வேலையாலே பாடுங்க. Amen. Hallelujah. செய்திடும் சத்தம் இந்த ரத்தத்தை குறித்து பார்க்கும்போது யாத்திரையாகம புஸ்தகத்துல இந்த ரத்தத்தை குறித்து 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த ரத்தத்தை பயன்படுத்தி எப்படி சிறையிருப்பிலிருந்து மீட்க வேண்டும். நமக்கு இந்த சத்தியம் நிறைய தெரியும். ஆனாலும் இந்த உடன்படிக்கையின் ரத்தத்தை குறித்து பேசாமல் இருக்கவே முடியாது. ஆண்டவர் எகிப்துல பஞ்சம் வந்தது. கானானில பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்த போது பிழைப்பதற்காக யாக்கோப்பினுடைய குமாரர்களும் யாக்கோப்பும் அந்த எகிப்துக்கு போனார்கள். யோசேப்பு முன்னதாகவே எகிப்துக்கு போயிருந்தார். எத்தனை பேர் போனாங்க தெரியுமா அந்த எகிப்துக்கு? யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 70 பேர் என்று அங்கே இருக்குது. வாசிங்க. யாவரும் எத்தனை பேர் வேங்க? 70 பேர். 70 பேர் தான் அந்த எகிப்துக்கு போனார்கள். ஆனால் அந்த எகிப்துல போன போது அவர்கள் சும்மா இல்லை. ஆண்டவர் எப்பவுமே கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சும்மா வைக்கவே மாட்டாரு. என்ன செய்வார்னா பார்த்துட்டே இருப்பாரு. அப்படி பார்க்கும்போது அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமே. எந்த பிள்ளையையும் ஆண்டவர் வெறுத்து சும்மா விடுவதே இல்லை. ஆரம்பத்தை நம்ம நினைச்சோம்னா இன்று நாம் உயர்ந்து வந்த நிலைமையை பார்க்கும்போது கர்த்தர் நம்ம எவ்வளவாய் ஆசீர்வதிச்சிருக்கிறார் என்று தெரியும். இந்த 70 பேரை வைத்து ஆண்டவர் என்ன செய்தார்னா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி இருந்தார்கள். அல்லேலூயா. தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது என்று அந்த வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் பெருக்கத்தின் ஆவியானவர். கடந்த ஆண்டில நீங்கள் எந்த வாழ்க்கையில எப்படி உயர்ந்திருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் கணக்கிட்டு பார்க்கிறார். கணக்கிட்டு பார்த்து அந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டில ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை தரும்படியாக விரும்புகிறார். உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே நம்மை மீட்டுக் கொள்வதற்கு முதல் அடையாளமாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? 70 பேரை திரளாக பெருகி தேசம் முழுவதும் ஜனங்கள் நிரம்பும்படியாக
எகிப்துல அந்த எகிப்து ஜனங்களே இல்லாமல் போகும்படியாக அப்படி படுக்க வச்சிருப்பா அவனை. அப்படியே ஜனங்கள் இல்லாம போகும்படியாக ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா பெருக பண்ணுகிறார். இப்படி பெருக பண்ணி ஆண்டவர் அவர்கள் என்ன செய்யறாருன்னா ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஆசீர்வதிப்பது எதனால அப்படின்னா ரோமர் 5:15 எடுத்து வாசிப்போம். எப்படி பெருக பண்றாரு பாருங்க. எதன் மூலம் பெருக பண்ணுகிறார் வாசிங்க. நல்ல கவனிங்க, அந்த வார்த்தை கவனிங்க. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க பெருக வைக்கிற ஆண்டவர். இந்த ஆண்டு உங்களை உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே அவர் விடுவிக்கிறவர் என்கிற வாக்குத்தத்தத்திலே உள்ளே அதிக ஆழமாய் இருக்கிறது பெருக்கம். ஒருவேளை நீங்கள் விருகிற உலக பிரகாரமான பெருக்கமாய் இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய பெருக்கமாய் இருக்கலாம். நீங்கள் எதுல பெருக வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த பெருக்கத்தை அவருடைய ஈவு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான ஈவின் மூலமாக உங்களை அவர் பெருக பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேல் இப்படியாக சொல்கிறார். 36ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிப்போம். கொஞ்சம் வேகமா எடுத்து வாசிங்க. என்னவென்றால் மந்தை பெருகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஈவு நம்மளை பெருக வைக்கிறது. நம்முடைய சபையை பெருக்குவேன் ஆண்டவர் இந்த ஆண்டு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நான் இப்படி சொல்லும் போது சாத்தான் காதுல என்கிட்ட சொல்றான், நிறைய பேர் உன்னை விட்டு போக போறாங்க, நீ என்ன செய்ய போற அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர் ஒரு சன்னதி கடந்து போனா மறு சன்னதி அந்த இடத்துல கொண்டு வந்து என்ன செய்வாரு? நிறுத்தி வைப்பார். அவர்கள் இயேசுவை அறிந்திருக்கிறார்கள், அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள், அவர்கள் தேவனோடு கூட உறவு வைத்திருக்கிறார்கள். எல்லாமே அவர்களுக்கு தெரியும். எங்க வளர்ந்தாங்க? இந்த சூலூர்ல WME சர்ச்சில் வளர்ந்தாங்க அப்படிங்கிற ரெக்கார்டு பரலோகத்துல கண்டிப்பா இருக்கும். இப்போ புதிய ஆத்துமாக்கள், ஒருவேளை அந்நிய புறஜாதி ஜனங்கள் இந்த சபைக்குள்ள வருவார்கள் என்றால் அதை விட சந்தோஷம் வேற ஏதாவது இருக்குதுங்களா? வேற எதுவுமே இல்லை. ஆகவே நான் சாத்தாங்கிட்ட சொன்னேன், போறவங்க போகட்டும், கர்த்தர் மறுபடியுமாய் நிரப்ப வல்லமை உள்ளவர். அவருடைய ரத்தம் உடன்படிக்கையின் ரத்தம். அந்த ரத்தத்தினால என்ன செய்ய போகிறார்? தூக்கி எடுக்க போகிறார். அல்லேலூயா. இப்போ உங்களுடைய உள்ளத்தை நான் இருதயத்தை ஆவியில பாக்குறேன். சிலருடைய உள்ளத்தை நீங்க வெளியே போறதுக்கு கங்கணமான இருதயத்தோட இருக்கிறீங்க. எப்ப சமயம் கிடைக்கி வெளியே போலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. உங்களுடைய ஆவியில என்னுடைய ஆவி இணைந்து இருக்கிறது. நான் அதை கண்களால் பார்க்கிறேன். நீங்க தேவனுக்கு பயந்து நீதியுள்ள ஈவ அவரோட உடன்படிக்கையின் மூலம் பெற்றுக்கொண்டால் பெருகவே பெருகுவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நான் வாழ்த்துகிறேன். நான் ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்குள் நான் தருகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் அதை நிறைவாய் பொழிந்தருளுவா. இந்த ஈவு என்ன செய்கிறது என்றால், அடுத்தது நீங்க வாசிக்கும் போது கிருபையை பெருக வைக்கிறதாம். கிருபையை ரோமர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல ஈவு மந்தையை பெருகிறது போல மனுஷரை பெருக வைக்கிறது. அந்த ஈவு அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையை பெருக வைக்கிறது. அதுல கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துல 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்க முடியும். அந்த கிருபை நம்பிக்கையிலே பெருக வைக்கிறது. கொஞ்சம் கவனிச்சுக்குங்க. அந்த நம்பிக்கை எல்லாவற்றிலும் நம்மை பெருக வைக்கிறது. அல்லேலூயா.
முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்குள் அவருடைய ஈவு பெறுகிறது. அந்த ஈவு பெருகும் போது மனிதர்கள் பெருக பண்ணுகிறார். அந்த மனிதர்கள் பெருகும் போது கிருபை பெருக பண்ணுகிறார். கிருபை பெருகும் போது நம்பிக்கையை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். நம்பிக்கை பெருகும் போது எல்லாவற்றிலும் ஆண்டவர், எல்லாம் சொல்லுங்க, இப்படி கையை வைத்து எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுகிறார். ஆமென், அல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகம் ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி பெருக பண்ணும்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து அவருடைய உடன்படிக்கையின் ரத்தத்தினால நம்மை பெருக பண்ணும்போது சாத்தானுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சாத்தானுக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. நம்ம ஒரு படி மேல ஏறும்போது நம்மை விழத்தல்ல சாத்தான் எத்தனிச்சிருவான். அவன் இயேசுவோடு கூட இருந்த யூதாசுக்குள்ள கூட என்ன செய்தான்? போனான். இயேசுவோடு கூடவே இருந்தான். அந்த யூதாஸ் எத்தனை அற்புதத்தை இயேசுவின் கண்ணால பார்த்திருப்பான் தெரியுங்களா? அவன் பார்க்காத அற்புதம் இல்லை, அவன் கேட்காத பிரசன்னம் இல்லை, ஆண்டவனோடு கூட அமர்ந்து ஜெபிக்காத ஜெபம் இல்லை. ஆனால் சமயம் வந்த போது அந்த சாத்தான் என்ன செய்தான்? இயேசுவையே காட்டி கொடுத்து என்ன செய்துட்டான்? கல்வாரி வரைக்கும் கொண்டு போயிட்டான். அவன் நினைத்தான் இயேசு இதோடு கூட மரித்து போய் விடுவார், இதோடு கூட அவர் எழுந்திருக்க முடியாது, அவ்வளவுதான், இனி வாழ்க்கை என்பது இல்லை இயேசுவுக்கு என்று அவன் நினைத்திருப்பான். ஆனால் இயேசுவோ மரித்து அவர் உயிரோடு எழுந்து அவருடைய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே அவர் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராயிருந்தார். அல்லேலூயா. ஆகவே விழப்போகிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் தூக்கி எடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதையும் நாம் மறந்து போகவே கூடாது. அப்படி சாத்தானுடைய உபாய தந்திரம் எகிப்துக்குள்ளே புகுந்தது. அந்த எகிப்தில் இருந்த எகிப்தியரை ஒன்றும் செய்யவில்லை. சாத்தானுடைய தந்திரம் யார பண்ணுச்சு தெரியுங்களா? யார பண்ணுச்சு? பழுகி பெருகி ஆசீர்வாதத்துல நிரம்பி இருந்தாங்க பாத்தீங்களா கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்கள் மேலதான் போச்சு அந்த கண்ணு. அப்படி அந்த கண்ணு போன உடனே சாத்தான் என்ன செய்தான் தெரியுங்களா? வேலையில அவர்களை ஒடுக்க ஆரம்பிச்சான். கொடுமையாய் வேலை வாங்கினான். அவங்களுடைய மனதை கடினமாக்கி அவர்களுடைய இருதயத்தை சோர்ந்து போகும் அளவுக்கு நெருக்கத்தை கொடுத்தான். சுமை சுமக்க செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்புறம் கடினமாக நடத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவனை கசப்பாக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் அந்த சாத்தானினுடைய சகல கிரியைகளையும் நீங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமான காரியங்களை அவன் செய்து கொண்டே வந்தான். நானே சொல்லிடுறேன், நேராகுது. மனுஷனுடைய கற்பனைய தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைக்கு உட்படாமல், அப்புறம் இஷ்டமான ஆராதனை, மாயமான தாழ்மை, சரீர ஒடுக்குதல், ஞானம் என்று பெயர் பெற்றிருக்கிற இவைகளை அவன் ஜனங்களுக்குள்ளே பிரயோகிக்கிறான் என்று அந்த வசனம் சொல்லுது. அவன் உள்ளே நுழைக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் நெருக்கிறான். இப்படி நெருக்கிட்டு என்ன செய்யறான்? ரொம்ப போராடுறான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அப்படி போராடினா வெற்றி நமதே என்று சொல்லுகிறார். எதன் மூலம் வெற்றியை கொடுக்கிறார்? உடன்படிக்கையின் ரத்தத்தின் மூலம். அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாக ஆண்டவர் முற்றிலும் முடிய வெற்றியை கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பாட்டுக்கார ஐயா பாடுறாருல ஒரு பாட்டு, என்னது? சாத்தானின் அதிகாரம் எல்லாம் அந்த ஒரு சரணத்தை கொஞ்சம் உற்சாகமா பாடலாமா எல்லாரும்? சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்து கொண்டாம். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார்.
காலால நிறுத்து விட்டார். இயேசு காலால நிறுத்து விட்டார். கிறிஸ்தவர்கள் வாழும் எனக்கு வெற்றி வந்தே. கிறிஸ்தவர்கள் வாழும் எனக்கு வெற்றி வந்தே. சாத்தானினுடைய உபாய தந்திரங்களினாலே அநேக குடும்பங்கள் சிக்கப்பட்டு சின்னாவின்னமாக்கப்பட்டு உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கண்ணீரோடு வேதனையோடு கஷ்டத்தோடு பல இழப்புகளோடு இந்த காலை வேளைகளில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைய கர்த்தர் உனக்காக சொல்லுகிறார். நான் உன்னை உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டேன். நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நீ ஒருபோதும் கைவிடப்படுவதே இல்லை. எப்பொழுதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி என்கிறது வருகிறதோ அந்த தோல்வியை அடைவதற்கு முன்னதாக உனக்கு ஆண்டவருடைய பலம் வந்து இறங்கும். நீ தோற்று போகவே முடியாது. உன்னை தோற்கடிக்க அவன் எழுந்திருக்கும் போதெல்லாம் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து வழக்காடி உன்னோடு போர் செய்கிறவர்களை ஒன்றுமில்லாமல் போகப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நம் ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தவர். எவ்விதத்தில் போராடினாலும் வெற்றி நமக்கே. கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. 2 வாலிபர்கள் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து பயங்கரமா கஞ்சா போட்டு சீட்டாடி கொண்டிருந்தாங்க. அப்படி சீட்டாடி கொண்டிருந்த போது திடீர் அப்படியே போலீஸ் ரோந்து வந்த போது அந்த 2 பேர்த்தையும் பிடித்து ஜெயில கொண்டு போய் போட்டுட்டாங்க. ஒரு வாலிபனுடைய தகப்பனார் நல்ல வசதி படைத்தவர். ஒரு வாலிபனுடைய தகப்பனாரும் தாயாரும் ரொம்ப ஏழை. இந்த வசதி படைத்த தகப்பனார் தன் மகனுக்காக பணத்தை கட்டி உடனே அவரை வெளியே கூட்டிட்டு வந்துட்டார். ஆனால் இந்த கஷ்டப்படுகிற இந்த வாலிபனுடைய தகப்பனாரும் மரித்து போனார். தாய் வாரம் வாரம் மாசத்துல ஒரு முறையெல்லாம் போய் ஜெயில போய் தன் பிள்ளைய பார்த்துட்டு வருவாங்க. பார்க்கும் போதெல்லாம் அம்மா எப்பம்மா என்னைய கூட்டிட்டு போவ அப்படின்னு அந்த வாலிபன் கேட்பான். அந்த தாய் ரொம்ப உள்ளம் உடைந்த நிலைமையில அவங்க வருவாங்க. வந்துட்டு மகனை மீட்பதற்காக ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து உளிய கையில் எடுத்து பெரிய கற்களை எல்லாம் சிறிய கற்களாக மாலை 8 மணி வரைக்கும் உடைத்து 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 அதில் வருகிற வருமானத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் சேர்த்து மகனுக்கு கட்ட வேண்டிய அபராத தொகையை கட்டி அவரை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்து சில நாட்கள் ஆன உடனே பழையபடி அந்த பழைய வாலிபன் அவனை சந்திக்க நேர்ந்தது. சந்தித்த உடனே மறுபடியுமாய் அவன் கூப்பிட்டான். வரையா சீட்டாடலாம், வரையா கஞ்சா போடலாம், வரையா சூதாடலாம் அப்படின்னு கூப்பிட்டான். உடனே இந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்த வாலிபன் சொன்னா, உங்க அப்பா பெரிய வசதி படைத்தவ, நீ தப்பு பண்ணின உடனே உனக்காக கிரயம் செலுத்தி அவர் என்ன செய்தாரு, உன்னைய விடுவித்து கொண்டு போயிட்டாரு. ஆனால் நானோ ஏழை, ஒரு நாளும் நான் இனி இந்த பாவத்தை செய்வதற்கு உன்னிடத்துக்கு வரவே மாட்டேன் என்று சொன்னான். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாளும் நான் வரவே மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? கஷ்டத்தை அவன் புரிந்து கொண்டான். உன் வாழ்க்கையில் எவ்வளவு சாத்தான் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் போராட்டங்களையும் அவமானங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் தோல்விகளையும் பயங்களையும் பலவிதமான நெருக்கங்களையும் சண்டைகளையும் உபத்திரவங்களையும் இயலாமைகளையும் கொடுக்க 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 தேவனுடைய பிள்ளைய
கிறிஸ்துவின் விலையேற பெற்ற அன்பை உங்களால புரிந்து கொள்ள முடியுங்க. அந்த அன்பு உங்களுக்குள்ள ஆழமா ஊறிட்டே இருக்குங்க. ஒரு நாளும் அந்த அன்பு உங்களை விட்டு பிரிந்தே போகாது. அல்லேலூயா. ஆமாம், எவ்வளவு துன்பம் வந்தாலும், எவ்வளவு நஷ்டம் வந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும், அந்த அன்பு ஒரு நாளும் நம்மை விட்டு பிரியவே பிரியாது. ஆகவே சாத்தான் உங்களை ஒடுக்கப்படுகிற நேரத்தில் எல்லாம் அவருடைய வல்லமையில நல்ல நிரம்புங்க. ஏசப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க உம்முடைய ரத்தத்தினால கழுவி என்னை பாதுகாத்தர்லுங்கப்பான்னு சொல்லி கெஞ்சுங்க. இந்த இஸ்ரவேல் புத்திரர்களை இப்படியாய் சாத்தான் ஒடுக்கி கொண்டிருந்த போது அந்த எகிப்து ராஜா நினைச்சிட்டான், என்னை விட வல்லவன் ஒருவனுமே இல்லை என்று எண்ணிக்கொண்டான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டிய தெரிந்தெடுத்துக்குங்க. வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டிய தெரிந்தெடுத்துக்குங்க. அந்த ஒரு ஆட்டுக்குட்டிய அந்த குடும்பம் முழுவதும் புசிக்கிற அளவுக்கு போதுமானதா இருக்கணும். ஒருவேளை அந்த ஆட்டுக்குட்டி மீதியா இருக்கிறது போல உங்களுக்கு தெரிந்ததுன்னா உங்க அயல் வீட்டுக்காரரையும் உங்களோடு கூட சேர்த்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்போ உடன்படிக்கையின் ரத்தத்தை நம்ம கையில் எடுக்கும் போதே அந்நியர் நம்மோடு கூட வந்து என்ன செய்யறாங்க? இணைந்து கொள்ளுகிறாங்க. இந்த ஆண்டில் ஆண்டவர் அவருடைய உடன்படிக்கையின் ரத்தத்தினால நம்மை தோய்த்து எடுப்பதினால அநேக நண்பர்களை நமக்கு தரப்போகிறார். உண்மையுள்ள நண்பர்கள், பொய்யான நண்பர்கள் அல்ல, உண்மையுள்ள நண்பர்களை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அந்த நண்பர்களின் நிமித்தம் நமக்கு நன்மையை தரப்போகிறார். அந்த நண்பர்களினால் நமக்கு வளர்ச்சியை கொடுக்க போகிறார். இது ஆகுமா என்று நாம் எண்ணுவோம், அது அப்படியே ஆகும். நாம் நினையாதது, நம்முடைய வாழ்க்கையில் புரியாதது, நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த முடியாததை கர்த்தர் செயல்படுத்தி காட்டுவார். அல்லேலூயா. அப்படி ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அயலாரையும் சேர்த்து அது என்ன செய்யணுமா? வெட்டி அந்த கறி மாமிசத்தை எடுத்து சுட்டு கசப்பான கீரையோடு கூட சாப்பிடணுமா? அல்லேலூயா. அந்த ரத்தத்தை எடுத்து என்ன செய்யணுமா? நிலைக்கால்களின் மேல் சட்டத்துல, கீழ் சட்டத்துல, கதவுல, இதுல எல்லாம் என்ன செய்யணுமா? பூசணுமா. எதுக்காக இப்படி பூச சொன்னாரு ரத்தத்தை? நான் சொன்னல, ரத்தத்துல உயிர் இருக்குது. ரத்தமானது பரிந்து பேசக்கூடியதா இருக்கிறது. ரத்தம் நம்மளை பெருக பண்ணுகிறது. ரத்தம் எவ்வளவாய் நம்மை ஒடுக்கிறார்களோ, ஒடுக்கிற மனிதனுக்கு முன்பாக நம்மை தலை நிமிர்ந்து நிற்க செய்கிறது. அந்த ரத்தம் இப்பொழுது எந்த மனிதன் நம்மை அழிக்க நினைத்தாலும் அந்த மனிதன் மூலமாய் நாம் ஒருபோதும் அழியவே மாட்டோம். காரணம் என்ன தெரியுங்களா? அந்த ரத்தம் ஆண்டவர் சங்கார தூதன் ராத்திரி வேளையில கடந்து வருவார். நீ கதவை அடைச்சிருந்துக்க, நான் சங்கார தூதன் அனுப்ப போறேன். தூதன் கடந்து வருவார். எந்த வீடுகளில் எல்லாம் அந்த ரத்தம் அப்படியே தெரிகிறதோ அந்த வீட்டை நான் ஒரு தீங்கும் செய்ய மாட்டேன், ஒரு தீங்கும் செய்ய மாட்டேன். பாருங்க, எகிப்துல அந்த ரத்தம் போன எல்லா இடத்திலும் எடுத்து வாசிங்க. யாத்திரையாகம புஸ்தகம் 12:13 எடுத்து வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கடந்து போவேன், இஸ்ரவேலுக்கு ஒரு தீங்கு கூட நான் செய்ய மாட்டேன். ஆனால் எகிப்தியருடைய எல்லா வீடுகளிலும் தலைப்பிள்ளைகளை நான் சங்காரம் பண்ணுவேன். அல்லேலூயா. அதுக்கு நம்ம அல்லேலூயா போட வேண்டாம். ஆனா கர்த்தருடைய கோபம் வந்தா வந்ததுதான். நாம் அவரை மகிமைப்படுத்தியேதான் ஆகணும். அவருடைய கரங்களில ஒருவர் சிக்கி கொண்டால் யாருமே என்ன செய்ய முடியாது? விடுதலையாக்க முடியாது. எல்லாருடைய கோபத்தையும் சாந்தப்படுத்தி விடலாம், கர்த்தருடைய கோபத்தை என்ன செய்ய முடியாது? சாந்தப்படுத்த முடியாது. ஒரே ஒரு முறைதான் கண்மலையை பார்த்து பேசு என்று ஆண்டவர் சொன்னார். ஆனா மக்களுடைய உபத்திரவத்தை பார்த்த மோசைக்கு தாங்க முடியாத கோபத்தினால போய் என்ன செஞ்சா? உடனே கண்மலைய 2 முறை அடிச்சு போட்டான்.
ஆண்டவர் பார்த்தாரு, அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, முகமுகமாய் கர்த்தரோடு கூட பேசின தீர்க்கதரிசி, வருகிற காலங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்த தீர்க்கதரிசி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் அந்த வனாந்தரத்தில் நடத்தி வந்த தீர்க்கதரிசி, 40 நாட்கள் அல்லும் பகலும் புசியாமல் குடியாமல் வனாந்தரத்துல கர்த்தரோடு கூட பேசிக் கொண்டிருந்த தீர்க்கதரிசி, கட்டளைகள் நியாயங்கள் எல்லாவற்றையும் பெற்று வந்த தீர்க்கதரிசி, அந்த கர்த்தருடைய கோபத்தின் நிமித்தமாக அழைத்து வந்த கானானை அவரால் பார்க்க முடியவில்லை. பக்கம் போனாரு. அந்த மலை மேல ஏறி நின்று கானானை காட்டி மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தா. அப்படியாய் கர்த்தருடைய கோபத்துக்குள்ளாக இந்த எகிப்தியர்களும் விழுந்து போனார்கள். 10 முறை அற்புதம் செய்கிறார். 9 முறையிலும் செய்த அற்புதத்துல கொஞ்சம் கூட அவனுடைய மனம் மாறவே இல்லை. கடினமான மனது. இன்னைக்கு பாருங்க, எத்தனை அற்புதத்தை பார்த்தாலும் அந்த இருதய கடினமா இருக்கும் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியாதபடி கடினமான இருதயத்தோடு இருப்பாங்க. ஆண்டவர் அந்த கடினமான இருதயங்களை எல்லாம் இந்த காலை வேளையில உடைத்தெறிந்து சதையான இருதயத்தை, மென்மையான இருதயத்தை, ஒரு நல்ல பக்குவப்படுத்த ஒரு பொறுமையுள்ள இருதயத்தை ஆண்டவர் தந்தருளுவாராக. ஆண்டவர் இப்படியாக அந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு அந்த நிலைக்கால்களின் ரத்தத்துல அப்படியே தேய்க்க சொல்லிட்டு ராத்திரி நேரத்துல கடந்து வந்தா இஸ்ரவேல் தேசம் எங்கும், அந்த எகிப்து தேசம் எங்கும் அந்த எகிப்தியருக்குள்ள மகா சங்காரம். இப்ப அவர்களால் இருக்க முடியல. அந்த ஜனங்களை அழைத்து உடனே விடுதலையாக்கினான். அல்லேலூயா. புறப்பட்ட அன்றைய தினமே என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் அவ்வளவு துரிதமாய் அந்த இரத்தத்தின் மூலமாய் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களுக்காக மரித்ததை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சிந்தித்து பாருங்கள். எத்தனை அடிகள் ஆண்டவர் வாங்கினார், எத்தனை முறை அவமானப்பட்டார், எவ்வளவு உயரமான மலையிலே தூக்க முடியாத பார சுமையை தூக்கி கொண்டு அவர் சுமந்து போனார். இங்கிலாந்து தேசத்துல ஒரு பெரிய சர்ச் ஒன்று உண்டா. அந்த சர்ச்சில் வேலை நடந்து கொண்டிருந்த போது 1967 நினைக்கிறேன், 18ஆம் நூற்றாண்டுல, வருஷம் தெரியல, அந்த 18ஆம் நூற்றாண்டுல வந்துட்டு அந்த பெரிய கோபுரத்தை அவங்க கட்டி கொண்டிருந்தாங்களாம். கட்டி கொண்டிருந்த போது மேல ஒரு சிலுவை அடையாளத்தை வைக்கணும். அதற்காக ஒரு வாலிபன் உச்சியில ஏறி சிலுவையை வைக்கிற நேரத்துல அந்த பயங்கரமான ஒரு புயல் காற்று வந்ததா. அவன் மேலிருந்து நிலை தடுமாறி அப்படியே கீழே விழுந்துட்டானா. விழுந்த ஸ்பீடுல எல்லாரும் நினைத்தார்களாம் அந்த வாலிபன் அதோடு இறந்துட்டான். கை கால் எல்லாம் துண்டு துண்டா போச்சு, சிலுவைய மேல இனி நிறுத்த முடியாது என்று எண்ணுகின வேளையில எல்லாருடைய கண்களும் பார்க்கும்படியா அவன் எழுந்து நடந்து வந்தானா. எப்படி நடந்தான் தெரியுமா? அதற்கு காரணம் என்ன என்று கேட்டு வெளியே வந்து பார்த்த போதுதான் ஜனங்களுக்கு புரிந்தது. அவன் மேலிருந்து கீழே விழுந்த போது அந்த ஆலயத்தின் புல் தரைய ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த புல் தரையில மேய்ந்து கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியின் மேல அவன் விழுந்து விட்டான். அவன் மரிப்பதற்கு பதிலாக அந்த காயங்களை எல்லாம் அந்த ஆட்டுக்குட்டி எடுத்து அது மரித்து போனது. அவனோ தப்பித்து கொண்டான். இன்றைக்கும் அந்த தேவாலயத்தில் அவன் நினைவாக அந்த கதவிலே ஒரு பெரிய ஆட்டுக்குட்டியை வரைந்து வைத்திருக்கிறார்கள் என்று சரித்திரங்கள் கதையாக சொல்லுகிறது. பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டி, அந்த சின்ன ஒரு வாலிபன் கிறிஸ்துவுக்காக சிலுவையை வைக்க வேண்டும் என்கிற வைராக்கியத்துல அவன் மேல ஏறின போது எங்கிருந்தோ வந்த பெருங்காற்று அவனை கீழே தள்ளி அவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த போதும் ஆண்டவராகிய கிறிஸ்து ஆட்டுக்குட்டியின் ரூபத்தில் வந்து அவனை தூக்கி எடுத்து இன்று 18ஆம் நூற்றாண்டில் நடந்த சரித்திர புஸ்தகத்தை இன்றைக்கு 21, 22 தொடங்க போகுதுன்னு நினைக்கிறேன். 21ஆம் நூற்றாண்டுல 21ஆ 22ஆ இந்த நூற்றாண்டு 22ஆ
எனக்கு தெரியலப்பா. ஆகவே அந்த நூற்றாண்டுல ஆண்டவர் நினைக்கும்படியாக செய்கிறார். 21ன்னு வச்சுக்கலாம். 21வது நூற்றாண்டுல கூட என்ன செய்யறாரு? நினைக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்கிறார். அப்படியானால் எவ்வளவு பெரிய ஆண்டவர் ஒரு காரியத்தை உடன்படிக்கையின் ரத்தத்தினால தூக்கி எடுக்கிறாருன்னு பாருங்க. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நாளில ஆண்டவருடைய ரத்தத்தை ஒருபோதும் மறக்காதீங்க. அந்த ரத்தத்துக்குள்ள எப்பெல்லாம் கஷ்டமும் துன்பமும் வியாகுலமும் பற்றாக்குறைகளும் வேதனைகளும் எது வந்தாலும் அவருக்குள்ள அந்த ரத்தத்துக்குள்ள ஒழிந்து கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது, சாத்தான் பாசமாய் சிலுவையில் பலியானார். எல்லாரும் எழுந்து நின்று அந்த பாடலை பாடி ஜெபத்துக்குள்ளாய் கடந்து போலாமா? அப்படியே எல்லாரும் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. ரத்தம் எங்கே எல்லாம் அப்படியே கரங்களை குவித்துக் கொள்வோமா? இந்த ஆண்டில் உங்களுடைய எல்லா தேவைகளையும் ஒரு 10 நிமிடம் ஆண்டவரோடு கூட பேச போறீங்க. நீங்க யாரும் மற்றவங்களை பார்க்க கூடாது. உங்க உள்ளத்துல எத்தனை விசாரங்கள் இருக்கிறதோ, எவ்வளவு கவலைகள் இருக்கிறதோ, என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, நீங்க ஆவிக்குள்ள வளர வேண்டும் என்று என் ஆத்துமா வாஞ்சிக்கிறது. நீங்க நல்ல போர் சேவகனாக விளங்க வேண்டும் என்று என் ஆத்துமா விரும்புகிறது. ஆண்டவருடைய ரத்தம் அதற்காக சிந்தப்பட்டது. அந்த ரத்தத்துக்குள்ள மறைந்து உலகத்தின் ஆசீர்வாதத்தையும் உன்னதத்தின் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள நம்மை முழுவதும் அர்ப்பணித்து கொஞ்ச நேரம் எல்லா கரங்களை குவிச்சுக்குங்க. வானத்தை பாருங்க, மற்றவங்களை பார்க்க வேண்டாம். வாயை திறந்து மனம் திறந்து எதுவா இருந்தாலும் கேளுங்க.
எதெல்லாம் கேக்குறீங்களோ வீட்டுல போய் ஒரு நோட்டு போட்டு எழுதி வைங்க. அடுத்த ஆண்டுக்குள்ளாக சாட்சி சொல்லணும். அதுக்காக நான் ஜெபிக்க காத்திருக்கிறேன். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். உன்னை விடுதலை பண்ணுவேன். ஜெபத்தை கேளுங்கப்பா, ஜெபத்தை கேளுங்கப்பா, ஜெபத்தை கேளுங்கப்பா. ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்தரணும், ஜனங்களுடைய வேதனைகளை தீர்த்தரணும் அப்பா. ஜனங்களின் குறைவுகளை மாற்றி அருளும் அப்பா. அங்கலாய்ப்பையெல்லாம் நீக்கும் அப்பா. தேவையெல்லாம் சந்திங்கப்பா. ஒருவரையும் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுனாச்சா, தலை நிமிர்ந்து நடக்க பண்ணப்பா. வியாதிகளை குணமாக்கும், ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்தும், மரணத்தின் அதிபதியை கட்டி போடும். நஷ்டம் வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது, வேதனை வரக்கூடாது, புலம்பல் வரக்கூடாது, அலறலின் சத்தம் வரக்கூடாது, பிரிவினைகள் வரக்கூடாது, மார்க்க பேதங்கள் வரக்கூடாது, களியாட்டுகள் வரக்கூடாது. அல்லேலூயா. விக்கிரகத்தின் ஆவிகள் நெருங்கக்கூடாது. அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் உயர்த்தமப்பா, ஒவ்வொருவரையும் உயர்த்தப்பா, ஒவ்வொருவரையும் உயர்த்துங்கப்பா. கர்த்தர் இந்த காலை வேளையில நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் தர போவதற்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், வாசமாய் சிலுவையில் பலியானா பாவத்தை வென்றுவிட்டார், வாசமாய் சிலுவையில் பலியானா பாவத்தை வென்றுவிட்டார். ரத்தம் கோட்டைக்குள்ளே அன்பு தகப்பனே, இந்த புதிய ஆண்டின் காலை நேரத்துக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா.
ஒவ்வொருவருடைய தலையிலும் உமது அபிஷேக தைலம் ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, நீர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி ஆனந்த தைலத்தினால் நிரப்புவீராக. ஒவ்வொரு வீட்டுக்கு முன்பாக உமது விளக்கை ஏற்றி வைப்பீராக. அது அணையாதபடி காத்துக்கொள்வீராக. சத்துருவின் போராட்டத்திலிருந்து விடுதலை ஆக்குவீராக. தீராத வியாதியிலிருந்து விடுதலை ஆக்குவீராக. நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் இருந்து விடுதலை ஆக்குவீராக. பிரிவினைகளிலிருந்து விடுதலை ஆக்குவீராக. ஆண்டவரே, பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஜெயம் பெறட்டும் அப்பா. படிக்கிற குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டுல எந்த அரியரும் இல்லாமல், ஆண்டவரே, மார்க்கு கம்மியாகாமல் நன்றாக படித்து முன்னுக்கு வர கர்த்தர் உதவி செய்யும். வேலையில ப்ரமோஷனை தாரும். காலையில எழுந்து போகும்போது பிள்ளைகளுக்கு நல்ல பலனும் சுகமும் தாரும். குடும்ப தலைவிகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய கால்களில் காணப்படுகிற பலவீனங்கள், அவர்கள் தலைகளில் காணப்படுகிற பலவீனங்கள், அவர்களுடைய இடுப்புகளில் காணப்படுகிற பலவீனங்கள், அவர்கள் கை கால்களில் காணப்படுகிற பலவீனங்கள், அவர்களுடைய கண்களில் காணப்படுகிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால் கட்டி அதமாக்குகிறேன். கர்த்தர் ஜெயத்தை கொடும். பிள்ளைகள் விடுதலையோடு குடும்பத்தில் களிப்போடு வாழ உதவி செய்யும். நாங்கள் சிறுக நீர் பெருக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you. ஹalleluya, ஹalleluya. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, தேவரீர் இந்த புதிய வருடத்துல எங்களை கொடுத்த வாக்குத்தத்த உடன்படிக்கையின் ரத்தத்தினால விடுதலை பண்ணுவேன். எங்களை கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக எங்களை பெருக பண்ணுகிற ஆண்டவர், எங்களை பாதுகாக்கிற ஆண்டவர், எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கை ஒரு காலம் ஆண்டவரே நீர் மறக்கிறவர் அல்ல. உடன்படிக்கையில் உண்மையான தெய்வம். எங்களை நடத்தி ஆசீர்வாதமாய் நீர் வைக்க போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். தெருவில் நடத்த ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக நாளைத்துல ஜெபித்த உழைத்த ஆண்டவர் எல்லா தேவ பிள்ளைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் ஆலயத்தை டெக்கரேஷன் பண்ண ஆண்டவரே ஸ்தோத்திர, ஸ்கிரீன்ல வசனங்களை போட்ட ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் அதிகமாக நீர் ஆசீர்வதியும். அவருடைய ஆண்டவரே பெருக்கவே பெருக செய்வீராக. அவருடைய குடும்பங்களை தலைக்கு செய்வீராக. இந்த ஊழியத்திற்காக உதவி செய்த, ஜெபித்த, ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய குடும்பங்கள் தலைப்பதாக, ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த வருஷத்துல அவர்கள் எதிர்த்த எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கைகூடி வர பண்ணும். எங்களை வாழாக்காமல் தலையாக்கும், கீழாகாது விட மேலாக்கும். கர்த்தர் செய்கிற அற்புதங்களுக்காய் ஸ்தோத்திரம். நீர் பெருக நாங்கள் சிறுக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கிய சிநேகமும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், விசேஷமாய் உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.